السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் வாழ்வு தரும் படிப்பினை என்கின்ற தொடர் தலைப்பின் வாயிலாக நேற்றைய தினம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ஃபில் ஜன்னா என்பதாக சொன்னார்கள். அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்தார்கள், எதன் காரணமாக அவர்கள் உயர்ந்தார்கள், எதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக சொன்னார்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாளை நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற பழக்கங்களை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் நாமும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறலாம். வெறும் வரலாறுகளை கேட்டோம் கலைந்தோம் என்பதாக இல்லாமல் வரலாறுகளை நம்முடைய வாழ்வுகளில் நான் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நாமும் அந்த வரலாற்றினுடைய நாயகர்களை போன்று, வரலாற்றினுடைய கதாநாயகர்களை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செப்பனிட்டு நம்மளும் அது போன்ற வாழ்க்கையை வாழலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் இப்னு அஃபான் யார்? இந்த சஹாபி. அதிகமாக நாம் கேள்விப்பட்ட ஒரு பெயர் உஸ்மான். என்ன செய்தார்கள், எதன் காரணமாக இந்த மார்க்கத்தில் உயர்ந்த நிலையை இன்றைக்கும் அடைந்திருக்கின்றார்கள்? உஸ்மான் இப்னு அஃபான் இஸ்லாத்தினுடைய 3வது கலீஃபா,
4 கலீஃபாக்களில் அதிகமான ஆட்சி செய்த, அதிகமான ஆண்டுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த கலீஃபா. இவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 3 வகையாக குடும்ப உறவுகள் இருக்குகின்றது. முதல் உறவு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமும் 5 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரே குடும்பத்திலிருந்து பிரிந்த குடும்பம். அப்துல் மனாஃப் என்கின்ற ஒருவரினுடைய வாரிசுகளாக பிரிகின்றார்கள் 5 தலைமுறைகளுக்கு முன்னால். 5 தலைமுறைகளுக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹாஷிம் கோத்திரத்திலும் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஒரு கோத்திரத்திலும் பிறக்குகின்றார்கள். இது ஒரு வகை. இது ஒரு முறையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தத்தில் போய் இணைகின்றது. இரண்டாவது வகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையினுடைய சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையினுடைய சகோதரிகள் பல நபர்கள் இருந்தாலும் அதில் நாம் அறியப்பட்ட ஒரு நபர் தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று பைலா என்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாமி இருந்தார்கள். அந்த மாமியினுடைய மகளுடைய மகன் தான் இந்த உஸ்மான் இப்னு அஃபான். 2 வகையை பார்த்து விட்டோம். 3வது வகை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவு முறை. யார் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு பெயரும் உண்டு, துன்னூரைன், 2 ஒளிகளை உடையவர் என்பதாக இவர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 புதல்விகளுக்கு கணவனாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறவு முறைகளில் நெருங்கியவர்களாக இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் பார்த்தோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளால் பல நபி தோழர்களை இஸ்லாத்திற்குள்ளாக கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களிடமெல்லாம் இஸ்லாத்தை சொன்னார்கள். அவர்களெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கைகளால் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப கால இஸ்லாமியர்கள், ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் வறுமையில் இருந்தார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருந்தார்களோ அவர்கள்தான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து கொண்டிருந்தார்கள். வெறும் அடிமைகளும் வெறும் கஷ்டப்படக்கூடிய மிக ஏழ்மையான சஹாபாக்கள் தான் ஈமானை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அப்படி அல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வந்தர். இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் அல்லவா, டாடா பிர்லா என்பதாகவும் அம்பானி என்பதாகவும் அதானி என்பதாகவும் பேசுகின்றோமே, அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருளாதாரத்திற்கு முன்பாக வெறும் கால் தூசிக்கு சமம். அவர்களுடைய குணத்திற்கு முன்பாக இந்த செல்வந்தர்களினுடைய குணம் எல்லாம் கால் தூசிக்கு சமம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய கோடீஸ்வரராக மக்கா மாநகரத்திலே இருந்தார்கள். எது சத்தியம், எது ஹக்கு என்பதை தெரிந்தவுடன் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து கொண்டார்கள். இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தால் ஏனைய சஹாபாக்களுக்கு எப்படி மக்கத்து காஃபிர்கள் தொல்லைகளை தந்தார்களோ அது போன்ற தொல்லைகளை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் தராமல் விடவில்லை. அவர்களுக்கும் அதிகமான சோதனை. ஏழை மக்களுக்கு எப்படி அவர்கள் ஏழ்மையான சஹாபாக்களுக்கு எப்படி தண்டனைகளை கொடுத்தார்களோ அதை விட பல மடங்கு தண்டனையை
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தந்தார்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு நாடை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார தடையை விதிக்கின்றதல்லவா, அது போன்று பொருளாதார தடைகளை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு விதித்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபானிடம் யாரும் பொருளாதார ஒப்பந்தம் போடக்கூடாது, யாரும் அவர்களுடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்கின்ற பல சட்டங்களை இயற்றினார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை புதல்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 புதல்விகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களுக்கு ஆரம்ப காலத்தில் திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அபூலஹபுடைய 2 புதல்வர்கள் உத்பா ஷைபாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கூறிய காரணத்தினால், அவர்கள் சத்திய மார்க்கத்தை சொன்ன காரணத்தினால் அந்த 2 பெண்களையும் அந்த 2 கணவன்மார்கள் விவாகரத்து செய்கின்றார்கள். ஒரே நேரத்திலே 2 பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்டு கைமை பெண்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். ஒரு தந்தையாக இந்த இடத்திலே யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தந்தை, ஒரு மகள் கணவனை விட்டுவிட்டு வாழாமல் வந்து விட்டால் அந்த தந்தைக்கு எந்த அளவிற்கு கஷ்டம் இருக்கும். அதே நேரத்தில் 2 மகளும் இஸ்லாத்தை சொன்ன காரணத்தினால் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு கைமை பெண்களாக தன்னுடைய வீட்டிலே இருக்குகின்றார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை புதல்வி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் முடித்து கொடுக்குகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பல திருமணங்கள் முடிந்திருந்தாலும் முதல் திருமணம் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுவுடன் முடிகின்றது. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவும் சிறந்த ஜோடிகளாக மக்கா மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்திலே அதிகமான தொல்லைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. பல சஹாபாக்கள் தங்களுடைய மக்காவை விட்டுவிட்டு அபிசீனியா அபசாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த காலகட்டம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை புதல்வி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் உடனடியாக மக்காவை விட்டுவிட்டு அபிசீனியாவிற்கு செல்கின்றார்கள். அபிசீனியாவிற்கு சென்றால் அங்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்திலே சொல்லப்படுகின்றது, மக்காவில் அனைவரும் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள், நீங்கள் மக்காவை விட்டுவிட்டு அபிசீனியாவை விட்டுவிட்டு மக்காவிற்கு வாருங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. மக்காவிற்கு வந்து பார்த்தால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நுழையாமல் மக்கத்து காஃபிர்கள் மீண்டும் கொடூர கரங்களில் இருக்குகின்றார்கள். அப்படி சில சஹாபாக்கள் மீண்டும் மக்காவிற்கு வந்து மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மக்காவிற்கு வராமல் அபிசீனியாவிலேயே தன்னுடைய காலத்தை கழிக்குகின்றார்கள். ஒரு காலகட்டம் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி இறங்குகின்றது. நபியே, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் மதீனாவிற்கு செல்லட்டும் என்பதாக சொல்லும் பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவிலிருந்து உடனடியாக மதீனாவிற்கு வருகின்றார்கள். மதீனாவிலே காலங்கள் உருண்டோடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிக்கின்றார்கள். ஹாத்திபுன் நபி, ஹாத்தபுல் வஹி, இஸ்லாத்தின் மிகச்சிறந்த ஒரு செயல் என்னவென்று சொன்னால், வஹியை எழுதக்கூடிய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார்கள். அதில் ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு எதிர் வீடாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கி இருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குமோ அப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பார்கள்.
வஹியை சொல்லுவார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹியை எழுத ஆரம்பிப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பு, எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு கொடுத்து வைத்திருந்தார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். பல சஹாபாக்களுக்கு இது போன்ற பொறுப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஹிஜ்ரி 2 இது போன்ற ஒரு ரமலான் பிறை 12 மக்கள் எல்லாம் கிளம்புகின்றார்கள் பத்ர் போரிற்காக. யாரெல்லாம் உங்களால் முடியுமோ அவர்கள் எல்லாம் வாருங்கள் என்பதாக அழைக்கப்படுகின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்புகின்றார்கள் பத்ர் போரிற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். அருமை மருமகனாரே, என்னுடைய புதல்விக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் என்னுடன் போருக்கு வந்து விட்டால் என்னுடைய மகளை யார் பார்த்து கொள்வார்கள்? உங்களுக்கு தான் கடம் பிடித்து கொடுத்திருக்கின்றேன், உங்களுக்கு தான் மனம் முடித்து கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு வர வேண்டாமா? போரை விட உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது, நீங்கள் என்னுடைய மகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதாக விட்டு செல்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் கலக்கவில்லை. தன்னுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹை பராமரித்து கொண்டு மதீனாவிலேயே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ர் களத்திற்கு செல்கின்றார்கள். பத்ரிலே வெற்றி அடைந்தவர்களாக மீண்டும் மதீனாவிற்கு வந்தால் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். பத்ர் போர் முதல் போரிலே மிகப்பெரிய வெற்றி. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புன்னகைத்தவர்களாக, சந்தோஷம் அடைந்தவர்களாக, மகிழ்ச்சி அடைந்தவர்களாக மதீனாவிற்குள்ளாக நுழைந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை புதல்வி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று விட்டு மதீனா நகரத்திற்குள்ளே நுழைகின்றார்கள். தன்னுடைய மகளை இழக்குகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவியை நான் இழந்து விட்டேனே. யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மருமகன் என்கின்ற பட்டத்தை இழந்து விட்டேனே என்பதாக தேம்பி அழுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் அழுத அழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதை பாதித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 3வது மகளான உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகளுக்கு கணவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாகவே தொடர்ந்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒரே நேரத்திலே அக்காவையும் தங்கையையும் திருமணம் முடிக்க கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலியமாக இமாம்கள் பல சட்டங்களை எடுக்கின்றார்கள். ஒருவர் மறைந்து விட்டால் அவர்களுடைய தங்கையவோ அல்லது அவர்களுடைய அக்காவையோ திருமணம் முடிக்கலாம் என்பதாக இவர்களின் வாழ்க்கையின் மூலியமாக இமாம்கள் சட்டங்களை எடுக்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் துன்னூரைன் 2 ஒளிகளை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 புதல்விகளை திருமணம் செய்த உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 16 குழந்தைகள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 9 ஆண் குழந்தைகளும் 7 பெண் குழந்தைகளும் இருந்ததாக வரலாற்று ரீதியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் களத்திற்கு பின்னால் மதீனாவின் மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய கோடீஸ்வரராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மாறிக்கொண்டிருந்த நேரம், அவர்களுடைய தனிச்சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு எடுத்துரைக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆடை சற்று விலகியதாக தொடை தெரியும் அளவிற்கு உட்கார்ந்து இருக்குகின்றார்கள். வீட்டில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகின்றார்கள். வேறு யாரும் இல்லை. அந்த நேரத்திலே கதவு தட்டப்படுகின்றது. யார் என்று பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தருகின்றார்கள். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்களோ அதே போன்று அமர்ந்திருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்புகின்றார்கள். சில நேரங்களுக்கு பிறகு மீண்டும் கதவு தட்டப்படுகின்றது. யார் என்று பார்த்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு இருந்ததை போன்று எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எப்படி அமர்ந்திருந்தார்களோ அதே போன்றே அமர்ந்திருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் பேசிவிட்டு கிளம்புகின்றார்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவு தட்டப்படுகின்றது. யார் என்று பார்த்தால் உஸ்மான் இப்னு அஃபான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக எழுந்திருக்கின்றார்கள். தன்னுடைய ஆடையை சரி செய்கின்றார்கள். இதற்கு முன்னால் 2 சஹாபாக்கள் அபூபக்கரும் உமரும் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமர்ந்திருந்தார்களோ அதே போன்று அமர்ந்திருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் ஆடையை சரி செய்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பேசிவிட்டு கிளம்புகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்குகின்றார்கள். இந்த செய்தியை அறிவிப்பதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், முதலில் என்னுடைய தந்தை வந்தார். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து வந்தீர்கள். பிறகு உமர் இப்னு கத்தாப் வந்தார்கள். அப்பொழுதும் அமைதியாக உட்கார்ந்து வந்தீர்கள். ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் நீங்கள் ஆடையை சரி செய்துவிட்டு அமைதியாக எப்போதும் போது உட்காராமல் திருப்பி உங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்துவிட்டு உட்கார்ந்தீர்கள் என்பதாக கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெட்கத்தில் மிகைத்தவர். நான் இப்படி உட்கார்ந்து இருப்பதை பார்த்தால் அவர் என்ன கேட்க வந்தாரோ அதை கேட்காமலேயே சென்று விடுவார். அவர் வெட்கத்திற்குரியவர். அவர் வெட்கத்தை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகின்றார்கள். யாருடைய வெட்கத்தை பார்த்து? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெட்கத்தை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகின்றார்கள். அல் ஹயாஉ குல்லுஹு ஹைர், வெட்கத்தில் அனைத்தும் சிறந்ததே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கெல்லாம் வெட்கப்படக்கூடிய குணங்கள் நமக்கு மத்தியிலே குறைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்டம் இருந்தது, பெண்கள் எல்லாம் தெருக்களில் நடந்து சென்றால் ஒரு ஆண் வந்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த பாதையிலிருந்து ஒதுங்கியவர்களாக நிற்பார்கள். இன்றைக்கு அப்படியே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? வெட்க குணம் என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரமல்லாமல் மனித சமுதாயத்திடம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. என்றைக்கு வெட்க குணம் குறைய ஆரம்பிக்கின்றதோ அன்றைக்கு ஃபித்னாக்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல படிப்பினைகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை அடைவார்களோ அப்பொழுதெல்லாம் உஹது மலைக்கு செல்வார்கள். உஹது மலை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உற்ற தோழனை போன்று. அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையிலே ஏறி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடன் சஹாபாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உஹது மலை ஒரு குலுங்குகின்றது. திடீர்னு உஹது மலை குலுங்க ஆரம்பிக்கின்றது. உஹது மலையிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உஹத், உஹதே, இந்த மலையில யார் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு நபி இருக்குகின்றார், ஒரு சித்தீக் இருக்குகின்றார், 3 ஷஹீதுகள் இருக்குகின்றார்கள். யார் அந்த 3 ஷஹீதுகள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த ஷஹீதுகள் உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப், தல்ஹா இப்னு உபைதுல்லா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முன்னறிவிப்புகளை செய்து கொண்டே இருந்தார்கள். அதே போன்று தபூக்குடைய போரை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பொருளாதாரத்திலே பொருட்கள் எல்லாம் சுருங்கி இருந்த காலகட்டம், பொருளாதாரம் எல்லாம் சுருங்கி பொருளாதாரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தபூக்குக்காக ஆயத்தமாக நின்றார்கள். தபூக்குக்காக ஆயத்தமாகினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். என்ன அறிவித்தார்கள் தெரியுமா? யார் தபூக்குடைய போருக்காக உதவி செய்கின்றார்களோ அவர்களும் நானும் மறுமையில் இருப்போம் என்பதாக சொல்லப்படுகின்றது. சஹாபாக்கள் தங்களிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் கொண்டு வருகின்றார்கள். இந்த இடத்தில் தான் நாம் அதிகமான வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்போம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்தையும் வந்து கொடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்த அரை பொருளாதாரத்தை அப்படியே வந்து கொடுத்தார்கள் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பங்காற்றினார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 950 ஒட்டகைகள். இன்றைக்கெல்லாம் ஒரு ஒட்டகத்தை வாங்குறதுக்கு நம்மளால முடியுமா? ஒட்டகம் என்பது ஒரு கார் வாங்குவதற்கு சமம். ஒரு காரை நம்மால் வாங்க முடியுமா? இன்றைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 950 ஒட்டகங்கள், 50 குதிரைகளை தபூக் போருக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரமாக கொடுக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ரமலானிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பொருளாதாரங்களை நாம் செலவிடுகின்றோம். அனாச்சாரமான செயல்களுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் அதிகமான பொருளாதாரங்களை செலவிட்டு கொண்டே இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 8 அல்லது 7 நோன்புகளை கடந்தவர்களாக இருக்கின்றோம். எவ்வளவு தான தர்மங்களை செய்திருப்போம்? நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். அப்பப்போ கேள்வி கேட்கணும். நம்ம என்ன தர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைந்தால் உடனடியாக புயல் காற்று எப்படி வீசுமோ அது போன்று தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்வார்கள். தர்மங்களாக தான தர்மங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்கின்ற ஹதீஸ்களை எல்லாம் படிக்கின்றோம். படிப்பதோடு முடித்து கொள்ளக்கூடாது, அதை அமலாக கொண்டு வர வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்தில்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். என்ன நடந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7 உம்ரா செய்வதற்காக கிளம்பி வருகின்றார்கள். சஹாபாக்களை எல்லாம் அழைத்துவிட்டு ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு இஹ்ராம் ஆடையுடன் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகின்றார்கள். மக்காவிற்கு வரும்பொழுதே மக்கத்து காஃபிர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். மக்காவினுடைய எல்லை பகுதியில் ஹுதைபியா என்கின்ற பகுதியில் தடுத்து நிப்பாட்டப்படுகின்றது. நிப்பாட்டப்பட்டால் நீங்கள் யாரும் மக்காவிற்குள்ளாக நுழையக்கூடாது, நீங்கள் அப்படியே திரும்பி செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு நம்மெல்லாம் உம்ராக்கு போறோம். உம்ராக்கு போகும்போது இங்கேருந்து கிளம்பி மக்கா வரைக்கும் போய் இறங்கிட்டோம், ஏர்போர்ட் வரைக்கும் போய் இறங்கிட்டோம். இறங்கினக்கப்புறம் நீங்கள் அப்படியே திரும்பி போங்கன்னு சொன்னால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்பா, நான் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னுடைய தியாகங்கள் என்ன, எவ்வளோ பேர்கிட்ட பயணம் சொல்லிட்டு வந்திருக்கேன், என்னைய போய் திரும்ப சொல்றியே, யோசிப்போமா இல்லையா? அதே போன்றுதான் சஹாபாக்கள் எல்லாம் நடந்து கால்நடையாக குதிரைகளிலும் ஒட்டகங்களிலும் நடைந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து திரும்பி போக சொன்னால் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் எல்லாம் ஷாக்காயி அதிர்ந்தவர்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களை அழைத்தார்கள். யா உமர், நீங்க என்ன பண்ணுங்க, மக்காக்குள்ள நீங்க மட்டும் போங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கத்து தலைவர்களிடம் பேசுங்கள். நாங்கள் உங்களிடம் போர் செய்வதற்காக வரவில்லை, உங்களுடைய பொருளாதாரங்களை கொள்ளையடிப்பதற்காக வரவில்லை, உங்களுடைய வீடுகளை சூறையாடுவதற்காக வரவில்லை.
நாங்கள் காபத்துல்லாவை வலம் வந்து விட்டு எங்களுடைய உம்ராவுடைய கடமைகளை முடித்து விட்டு உடனடியாக திரும்பி விடுவோம் என்பதாக பேச்சுவார்த்தை பேசுவதற்காக செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எப்படி ஹிஜ்ரத் வந்தேன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி வந்தாங்க? உமர் இப்னு கத்தாப், இதுதான் பேசுகிறோம். வெளிப்படையாக ஒரே மனிதர் வெளிப்படையாக பகிரங்கமாக நான் ஹிஜ்ரத்துக்கு போகின்றேன், முடிந்தால் தடுத்துப்பார் என்று சொன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் போனா என்ன நடக்கும்? ஒன்று அவங்கள யாராவது மூத்தாவாங்க, அல்லது அவங்க என்னைய கொன்றுவாங்க. அதுதான் நடக்கும். பேச்சுவார்த்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் நடக்காது. யா ரசூலுல்லாஹ், சண்டை தான் நடக்கும். நான் போறதை விட உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்புங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். காலை நேரத்திலே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். நேரம் மாறுகின்றது, நேரம் உருண்டோடி கொண்டே இருக்கின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வரவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு புரளி கிளம்புகின்றது. மக்கத்து காஃபிர்கள் உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செய்து விட்டார்கள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் கர்ஜிக்க ஆரம்பிக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இவர்களை ஒரு காலமும் விடக்கூடாது. நாம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினால் அவர்கள் கொலை செய்வார்களா? யா ரசூலுல்லாஹ், இப்பொழுதே சொல்லுங்கள், இஹ்ராமை களைவோம், இவர்களை இதே இடத்தில் தீர்த்து கட்டுவோம் என்பதாக. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காக்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களையும் அழைக்கின்றார்கள். அழைத்து சொன்னார்கள், ஒன்று, உண்மையிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவை மக்கத்து காஃபிர்கள் கொலை செய்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? போர் செய்வோம். அல்லது அவர்கள் கொலை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் அமைதியாக இருப்போம் என்பதாக பையத் கேட்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் பையத் செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு கரத்தை வைத்துவிட்டு மறுகரத்தால் பையத் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்களே உங்களுக்காக பையத் செய்கின்றீர்களா என்பதாக கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய கை அல்ல, இது உஸ்மானினுடைய கை. உஸ்மான் இங்கு இல்லை அல்லவா, உஸ்மானிற்காக நான் பையத்து செய்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பையத்து நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மக்கத்து காஃபிர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. நீங்கள் உஸ்மானை கொன்று விட்டீர்கள் என்பதாக ஒரு புரளை கிளம்பி முஸ்லிம்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக உஸ்மானை ஹுதைபியால போய் ஒப்படைச்சிருங்க என்பதாக தகவல்கள் கிடைக்கின்றது. உடனடியாக மக்கத்து காஃபிர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பத்திரமாக கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலே காபத்துல்லாவை பார்க்குகின்றார்கள். அந்த நேரத்திலே மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள், யா உஸ்மான் இப்னு அஃபான், அஃபானின் மகன் உஸ்மானே, உனக்கு வேணா அனுமதி தரோம். உங்களுடைய ரசூலுல்லாஹ்க்கெல்லாம் இப்ப அனுமதி கிடையாது. உனக்கு வேண்டுமானால் நாங்கள் அனுமதி தருகின்றோம். நீ மட்டும் உம்ரா போயிட்டு வா. உம்ராவுடைய கடமைகளை நீ மாத்திரம் நிறைவேற்றி விட்டு அப்படியே வெளியேறிவிடு என்பதாக சொல்லப்படுகின்றது. நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம வந்திருக்கோம், உம்ராவாவது கிடைக்குமே என்பதாக உம்ராவை செய்திருப்போம். ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய ரசூலுக்கு கிடைக்காத உம்ரா எனக்கு தேவையில்லை என்பதாக அந்த இடத்திலே புறம் தள்ளியவர்களாக ஹுதைபியா இடத்திற்கு வருகின்றார்கள். ஹுதைபியா என்கின்ற ஒரு விஷயம் நடந்ததே உஸ்மான் இப்னு அஃபானுக்காகத்தான். அந்த இடத்திலே சஹாபாக்கள் அமைதியாக இருந்திராமல் இருந்திருந்தால் எந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் மக்கா மாநகரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக தியாக குணமுடையவர்களாக இருந்தார்கள். தன்னிடம் என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் மார்க்கத்திற்காக செலவு செய்து கொண்டே இருந்தார்கள். ரூமா என்கின்ற ஒரு கிணறு மக்காவிலே மதினாவிலே மிக ஃபேமஸான ஒரு கிணறு. இன்றைக்கு நாம் மதினாவிற்கு சென்றாலும்
மதீனாவிலே அந்த ரூமாயின் என்ற கிணற்றை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு அதிகமாக நீர் அருந்தியது ரூமாயின் என்ற கிணறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ரூமா என்கின்ற கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மூலியமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்கள். இந்த ரூமாவினுடைய வரலாறு என்ன தெரியுமா? மதீனாவிலே ஒரு பஞ்சகாலம், பல கிணறுகளில் தண்ணீர் இல்லாமல் வற்றி போகின்றது. அப்பொழுது இந்த ரூமா என்கின்ற கிணற்றை ஒரு யூதன் வைத்திருந்தான். அந்த யூதன் அந்த வெயில் காலத்தில், அந்த கோடை காலத்தில் தண்ணீரை அதிகபட்சமாக விலை கொடுத்து வாங்குவதற்கு விலையை ஏற்றி விற்கின்றான். மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், யார் இந்த ரூமாவை வாங்கி வக்ஃபு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக சொல்லப்படுகின்றது. எதையும் யோசிக்கவில்லை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக செல்லுகின்றார்கள். அந்த யூதனிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த கிணற்றை எனக்கு விற்றுவிடு என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த யூதன் மறுக்குகின்றான், இதிலிருந்து நான் பெரிய லாபத்தை எடுத்துட்டு இருக்கேன், இதை உனக்கு வித்துட்டேன்னா நான் நஷ்டவாளி ஆகிவிடுவேன், நான் விற்க மாட்டேன் என்பதாக சொல்லப்படுகின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான தொகைகளை கொடுத்து விட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. நீ கிணற்றை நீயே வைத்துக்கொள், ஒரு நாள் அந்த கிணற்றுக்கு நீ உரிமையாளன், மற்றொரு நாள் கிணற்றுக்கு நான் உரிமையாளன். ஒரு நாள் மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணிக்குவோம், அந்த கிணற்றை சொந்தம் கொண்டாடி கொள்வோம் என்பதாக ஒப்பந்தம் போடப்படுகின்றது. அந்த யூதன் என்றைக்கெல்லாம் அந்த கிணற்றினுடைய உரிமையாளனாக இருக்குகின்றானோ அப்பொழுதெல்லாம் விலைகளை ஏற்றி விற்குகின்றான் தண்ணீரை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேரம் வரும் பொழுது, அவர்களுடைய வாய்ப்பு வரும் பொழுது, அவர்கள் என்றைக்கெல்லாம் உரிமையாளராக இருக்குகின்றார்களோ அன்றைக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள், இந்த கிணற்றிலிருந்து யார் வேண்டுமானாலும் இலவசமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக. ஒரு காலகட்டம் உருண்டோடுகின்றது. அந்த யூதன் பார்த்தான், யாரும் அவனிடம் காசை கொடுத்து வாங்காமல் மறுநாள் என்ன பண்றாங்க, போய் தண்ணியை போய் இலவசமாக எடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதை பார்த்து அந்த யூதன் சொன்னான், இதுக்கு நான் பெசாட்டுக்கு முழு கிணத்தையுமே ஒன்றை வித்தர்றேன் என்பதாக முழு கிணற்றையும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அதிகமான பணத்தை வாங்கி கொண்டு விற்கப்படுகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுநிமிடம் சொன்னார்கள், வக்ஃபுல்லாஹி தஆலா, இந்த கிணறு என்ன தெரியுமா, இதை அல்லாஹ்வுடைய பெயருக்கு நான் வக்ஃபு செய்கின்றேன். வக்ஃபு செய்தார்கள். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் பிஅர் ரூமா, இன்றைக்கும் அதிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கலாம். ஒரு சுவைமிக்க நீர். மதீனாவில் மற்ற ஏனைய நீர்நிலைகளை விட, மற்ற கிணறுகளை விட பிஅர் ரூமாவினுடைய நீர் சற்று சுவை அதிகமாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இவ்வளவு தூரங்களை பயணித்து வந்த உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், அவர்களுக்கு ஆலோசகராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டிருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரம், அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 6 நபர்களை நியமித்தார்கள். அஷரத்துல் முபஷரா, அதில் இருக்கக்கூடிய 6 நபர்களை அழைத்து, இவர்களில் ஒருவரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக விட்டு சென்றார்கள். அந்த 6 நபர்களில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இந்த 6 நபர்களும் அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் இந்த 6 நபர்களும் ஒவ்வொருவர்கள். நேரம் ஓடுகின்றது. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நம்மில் ஒவ்வொரு நபருக்கு விட்டு கொடுப்போம்,
யாராவது விட்டு கொடுப்போமா? இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவியை நம்ம எத்தனை நபர்கள் விட்டு கொடுப்போம்? ஒரு சின்ன விஷயத்த, ஒரு அண்ணனுக்கு உடைய ஒரு இடத்தை தம்பி விட்டு கொடுப்பது இன்றைக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆப்கானிஸ்தானிலிருந்து மொரோக்கோ வரைக்கும் ஒற்றை தலைமையிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய ஆட்சி பீடம் யாரிடம் செல்ல போகின்றது? அந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒவ்வொரு நபர் விட்டு கொடுப்போம், ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு நபர்கள் விட்டு கொடுப்போம் என்பதாக விட்டு கொடுக்கப்படுகின்றது. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்வு செய்கின்றார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்வு செய்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே விட்டு விடுகின்றார்கள். இப்ப கடைசியா 2 நேம்ல வந்து நிக்குது. ஒன்று உஸ்மான் இப்னு அஃபான், மற்றொன்று அலி இப்னு அபி தாலிப். நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுவதும் ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இருவரும் தான் நாமினேஷன்ல நிற்கிறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த 4 சஹாபாக்களும் ஆலோசனை செய்கின்றார்கள். முதலில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். அழைத்து சொல்லப்பட்டது, உங்களிடம் ஆட்சி கொடுக்கப்பட்டால் நீங்க என்ன செய்வீங்க? அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஆட்சி கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதற்கு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா என்பதாக கேட்கப்படுகின்றது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாம் அனுமதி கொடுக்கிறேன் என்பதாக. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னார்கள், அந்த இடத்துல எனக்கு தான் ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்படும் என்பதாக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். மாறாக அந்த இடத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நான் அதற்கு ஒப்புக்கொண்டேன் என்பதாக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் குலஃபாயுர் ராஷிதீன் 4 ஹலீஃபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதிகமான ஆட்சிகளை செய்த காலகட்டம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஆட்சி காலம். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநிறுத்துகின்றார்கள். அவர்களுடைய காலகட்டத்தில் செய்த பணிகள் மாத்திரம் பல விஷயங்களை செய்திருந்தார்கள். மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்தினார்கள். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய கைகளில் குர்ஆன் தவழுகின்றதல்லவா, அன்றைக்கெல்லாம் ஒரே ஒரு குர்ஆன் தான், மொத்தத்திற்கும் ஒரே குர்ஆன். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளில் இருந்தது. எழுதப்பட்ட ஒரே ஒரு பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன். அதற்கு பின்னால் அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளில் இருந்தது. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பின்னால் ஹஃப்ஸா பின்த் உமர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளில் ஒரு மனைவி அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளில் இருந்தது. அதை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க சொல்லுகின்றார்கள். வாங்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட பிரதிகள் எடுக்கப்படுகின்றது, காப்பி எடுக்கப்படுகின்றது. காப்பி எடுக்கப்பட்டு ஒவ்வொரு திசைகளுக்கும் எங்கெல்லாம் ஆட்சிகள், இஸ்லாமிய ஆட்சிகள், அவர்களுடைய ஆளுநர்கள் இருக்குகின்றார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் குர்ஆனை அனுப்பி வைக்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் இஸ்லாத்தில் குர்ஆன்களை காப்பி செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பிரிண்ட் பண்றாங்களா இல்லையா? உலகத்தில் அதிகமாக பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குகிறது என்று சொன்னால் அது அல் குர்ஆன். அன்றைக்கு ஆரம்பித்த பணி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பணிக்கு சொந்தக்காரர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய ஆட்சி காலம் அருமையாக செயல்பட்டு கொண்டிருந்தது. கடல்களை தாண்டி இடங்கள் பிடிக்கப்பட்ட காலம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் எங்கெல்லாம் நிலப்பரப்பு இருந்ததோ அந்த நிலப்பரப்புகளுக்கு தான் படைகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் தான் முதல் முறையாக கப்பலில் ஏறி முஸ்லிம்கள் வேறு நாட்டிற்கு சென்று இடங்களுக்கு இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளாகவும் வந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சில கிளர்ச்சியாளர்கள் உண்டாக ஆரம்பித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தன்னுடைய உணர்வுகளுக்கும் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்ட சில இளைஞர்களை அப்துல்லா இப்னு சபா என்கின்ற ஒரு கெட்ட மனிதன், ஒரு கயவன், ஒரு துரோகி மக்களை எல்லாம் திரட்டுகின்றான், இளைஞர்களை எல்லாம் அழைக்குகின்றான், அவர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்ட ஆரம்பிக்குகின்றான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு கெட்ட மனிதர் என்பதாக அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே புகுத்தப்படுகின்றது, கிளர்ச்சி ஆரம்பிக்குகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டினுடைய கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வரலாற்றிலும் பார்க்க முடியாது. இன்றைக்கு ஏதாவது ஒரு ஆட்சியாளர் வீட்டு கைதில் இருக்காங்கன்னு என்னைக்காவது பார்த்துருக்கோமா? எந்த ஒரு வரலாற்றிலும் பார்க்க முடியாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டு கைதில் வைக்கின்றார்கள். சுற்றி கிளர்ச்சியாளர்கள். அவர்களுடைய நோக்கம் உஸ்மானை கொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டால் தெரியாது, எதற்கு என்பதாக கேட்டால் தெரியாது. இன்றைக்கு அது போன்ற இளைஞர்கள் இன்றைக்கும் உருவாக்கப்படுகின்றார்கள். இஸ்லாத்திற்கு விரோதமாக, இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அவர்களுக்கு உள்ளாக ஊட்டப்படுகின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்களே, கவனமாக இருக்க வேண்டும். யாராவது நம்மள்ட்ட வந்து ஒரு ஆள் பேசினாருன்னா அவர் இஸ்லாத்தை தான் சொல்றாரான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எதையாவது சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். மாட்டிட்டு நிற்பது நீங்கள் தான். சிந்தித்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அப்துல்லா இப்னு சபா. யார் இந்த மனிதன்? ஒரு கெட்ட ஒரு மனிதன், ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு யூதனாக இருந்து இஸ்லாத்திற்குள்ளாக வருகின்றான். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் மக்களை எல்லாம் திரட்டுகின்றான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு எதிராக மாற்ற ஆரம்பிக்குகின்றான். அந்த நேரத்திலே வீட்டு கைதியாக, பிணை கைதியாக வீட்டிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கின்றார்கள். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. எந்த அளவிற்கு? கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானிலிருந்து, இந்தியாவிலிருந்து ஸ்பெயின் வரைக்கும் ஒற்றை தலைமையில் வைத்திருந்த உஸ்மான் இப்னு அஃபான், எந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 மகளை திருமணம் செய்து கொடுத்தார்களோ அந்த உஸ்மான் இப்னு அஃபான், எந்த உஸ்மான் இப்னு அஃபானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குரியவர் என்பதாக சொன்னார்களோ அந்த உஸ்மான் இப்னு அஃபான். மக்கள் எல்லாம் கிளர்ச்சி ஆரம்பிக்கின்றார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 2 புதல்வர்களையும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பாதுகாப்பாக வீட்டு வாசலில் நிப்பாட்டுகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவையும் நிப்பாட்டுகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து நிறுத்துகின்றார்கள். வேண்டாம், அவர்கள் இளைஞர்கள், வேண்டாம் அலியே, நீங்கள் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லப்படுகின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய வீட்டிலே பிணை கைதியாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு உள்ள வர முடியல, தண்ணீர் உள்ளே கொண்டு வர முடியவில்லை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டினுடைய கூரைக்கு மேலாக ஏறி நின்று சொன்னார்கள், இளைஞர்களே, எனது அருமை சமுதாயமே, நான் நினைத்திருந்தால் என்னுடைய இராணுவத்தை கூப்பிட்டு உங்களை என்ன பண்ணியிருக்கலாம், அழித்து நொறுக்கியிருக்கலாம். எனது கைகளால் என்னுடைய சமுதாயம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அமைதி காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முஸ்லிமை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 காரணம் இருக்க வேண்டும். முர்த்தத், அவர் முர்த்ததா போயிருக்கணும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கணும். நான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்திற்குள்ளாகத்தான் இருக்கின்றேன். ஜினா, அவர் விபச்சாரம் செய்திருந்தால் அவரை நீங்க என்ன பண்ணலாம்? கொலை செய்யலாம். நான் இஸ்லாத்திற்கு முன்பாகவும் சரி இப்போது வரைக்கும் எந்த ஒரு விபச்சாரத்திலும் ஈடுபடவில்லை என்பதாக அனைத்து விஷயங்களையும் சொல்லுகின்றார்கள். அந்த கிளர்ச்சியாளர்கள் இன்னும் கோபமாக இருக்கின்றார்கள். யாரையாவது நான் அநியாயமாக கொலை செய்திருந்தால் நீங்கள் என்னை கொலை செய்யலாம், நான் எந்த ஒரு அநியாயமான கொலையையும் செய்யவில்லை என்பதாக 3 விஷயங்களையும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள்.
அதை கேட்பதாக அந்த இளைஞர்களுக்கு கேட்கக்கூடிய ஒன்று விஷயமாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் நின்று கொண்டே இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்குள்ளாக வருகின்றார்கள். கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. அவங்களுடைய கனவுகளில் குரானை ஓதுவதை போன்று கனவுகளை காணுகின்றார்கள். எழுந்திருக்குகின்றார்கள், குரானை ஓத ஆரம்பிக்குகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டினுடைய கதவுகள் உடைக்கப்படுகின்றது. அந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்குள்ளாக நுழைகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். குரானினுடைய ஆயத்து சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 137வது வசனம், ஃபஸயக்ஃபியகுமுல்லாஹு வஹுவல் ஸமீஉல் அலீம் என்ற வசனத்தை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களுடைய கழுத்தை அந்த கயவர்கள் கிளர்ச்சியாளர்கள் அப்படி துண்டாக அறுக்க ஆரம்பிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படிப்பட்ட ஒரு மனிதர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு மனிதர், கழுத்து முழுவதுமாக அறுக்கப்படுகின்றது, இரத்தம் பீச்சி அடிக்கப்படுகின்றது. அதே இடத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த ஆயத்து ஓதக்கூடிய அந்த ஆயத்துடைய வசனம் என்ன தெரியுமா? சயக்ஃபியகுமுல்லாஹு வஹுவல் ஸமீஉல் அலீம். உங்களுக்கு கெடுதல்களை நினைப்பதற்கு அவர்கள் உங்களுக்கு மத்தியில் வந்தாலும் உம்மை காப்பாற்றுவதற்கு இறைவன் இருக்கின்றான் என்கின்ற வசனத்தை ஓதியவர்களாக மரணிக்குகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் யார்? இந்த சஹாபி. பேசுகின்றோம் இன்றைக்கு வரலாறுகளை. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் அல்லவா, இங்கு ஷஹீதுகள் இருக்குகின்றார்கள் என்பதாக முன்னறிவிப்பு செய்தார்கள். இவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இஸ்லாமிய அரசாங்கம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பல குழப்பங்களுக்குள்ளாக மூழ்க ஆரம்பித்தது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடருடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய, எந்த வரலாறை படித்தோமோ அதனுடைய வரலாறுகளை நம்முடைய வாழ்வுகளில் வாழ்வியலாக கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹர்தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக்.